அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்னும் விவிலிய தொடரில் இன்று உயிர்ப்பே நமது புது பிறப்பு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் அனைவருக்குமே 2 பிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது, இன்னொன்று திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறப்பது. அதைத்தான் யோவான் நற்செய்தியில் ஆவியிலும் தண்ணீரிலும் புது பிறப்பு அடைவது என்று இயேசு கூறினார். 1 பேதுரு 1:3 இறைமொழியில் பேதுரு சொல்கிறார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இயேசுவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய திருமுழுக்கு இயேசுவின் இறப்பு உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, திருமுழுக்கு பெற முடியாது, புது பிறப்பு அடைய முடியாது. எனவே நம்முடைய புது பிறப்பின் அடிநாதமாக இயேசுவின் உயிர்ப்பு இருக்கிறது. இயேசுவின் உயிர்ப்பே நமது புது பிறப்பு. ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் இதை நாம் நினைவில் கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தே